தற்போது கிடைத்த அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வாக்குகள் சதவீதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவான வாக்குகள் 82.48 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 82.48 வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 82.48 வாக்குகள் பதிவு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்முனை போட்டி நிலவும் விக்கிரவாண்டியில் 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. 29 வேட்பாளர்கள் இதில் களம் கண்டனர். 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் இன்று நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு பதிவு சதவீதம் 82.48% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தி. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு 77.73 என்று பதிவான வாக்குகள் 6 மணி நிலவரப்படி 82.48% வாக்குகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவாகி இருக்கிறது. விக்கிரவாண்டியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. விக்கிரவாண்டி தொகுதியில் 276 வாக்குச்சாவடி மையங்களும் 29 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். மும்முனை போட்டி. திராவிட முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 13ஆம் தேதி இன்று நடைபெற்ற தேர்தலில் 82.48% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இது குறித்து நமது செய்தியாளர் ஆசாத் அலி தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது 5 மணி நிலவரப்படி 77.73 என்ற இருந்த வாக்குப்பதிவு 6 மணி, அதாவது இந்த இடைத்தேர்தல் முடிந்ததும் வாக்கு பதிவு முடிந்ததும் 82.48 வாக்குகள் என்ற அண்மை செய்திருக்கிறது. இது குறித்த உங்கள் தகவல். மோகன்ராஜ், அதாவது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வெகு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட 27 வேட்பாளர்கள் இந்த களத்துல நின்னாங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்கி தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. மொத்தம் 276 வாக்குச்சாவடிகள் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இறுதியாக மாலை 6 மணிக்கெல்லாம் வாக்குப்பதிவானது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓரிரு வாக்குச்சாவடி மையங்களில் இயந்திர கோளாறு தாமதம் காரணமாக டோக்கன் வழங்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில வாக்குச்சாவடிகள் மட்டும் வாக்குப்பதிவு இரு கட்சியினரிடையே ஏற்பட்டக்கூடிய வாக்குவாதத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் வாக்களிக்க பொதுமக்களுக்கு போலீசாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா மதியம் 3 மணி நிலவரப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 50% கடந்து மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வாக்கு செலுத்திட்டு வந்த காட்சிகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில மொத்தமாக ஆண் வாக்காளர்கள் என 95,536 பேரும், பெண் வாக்காளர்கள் 99,944 பேரும், இதர வாக்காளர்கள் 15 என மொத்தம் 1,95,495 பேர் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 82.48% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று மாவட்ட நிர்வாகம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மோகன்ராஜ், இப்பொழுது வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் EVM என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதை பாதுகாக்கும் பணிகள், அது குறித்த தகவல்கள் உங்களிடம் இருக்கிறதா? அதாவது மோகன்ராஜ், நீங்க கேட்டது போல வாக்குப்பதிவு முடிவு அடைந்த உடனே அங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உடனடியாக அந்த வாக்கு மின்னணு இயந்திரத்தை அனைவர் முன்னிலையிலும் சீல் வைத்து உடனடியாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையத்திற்கு, அதாவது பனையபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இந்த வாக்கு எண்ணிக்கை வருகிற 13ஆம் தேதி நடைபெறுகிறது. அந்த மையத்துல பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி ஏந்திய
ராணுவத்தினர் மற்றும் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலிருந்தும் தற்போது அந்த மின்னணு இயந்திரங்கள் வந்து இங்க எடுத்துட்டு வரப்படும். மொத்தம் வந்து 276 மின்னணு இயந்திரங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு வாக்குச்சாவடிக்கு 2 இயந்திரங்கள், 27 வேட்பாளர்கள் வந்து போட்டியிருந்தால ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு வாக்குச்சாவடிக்கு 2 மின்னணு நீங்க சொல்லக்கூடிய இவிஎம் அந்த ஓட்டர் மிஷின் வந்து 2 கொடுக்கப்பட்டதுனால மொத்தம் வந்து 552 வாக்குப்பதிவு எந்திரங்கள் வந்து அதோட துணை கருவிகளோட இன்று இரவு வந்து எடுத்து வரப்பட்டு இங்க இருக்கக்கூடிய எண்ணும் மையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் வந்து சீல் வைக்கப்படும். மீண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தேதி திறந்து வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெறுகிறது. தொடர்ந்து தற்போது வாக்கு எண்ணும் மையத்தில் வந்து போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினரும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வந்து அந்த பேலட் பாக்ஸ் வந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறது. மோகன்ராஜ், நன்றி. ஆசாத் அலி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி, கள தகவல்களுக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து நமது செய்தியாளர் சிவகுமார் இப்பொழுது தரும் தகவல்களை கேட்கலாம். சிவகுமார், அதாவது 1,95,000 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 82.48% வாக்குகள் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணியுடன். இது குறித்த உங்கள் தகவல்கள். வணக்கம். அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரைக்கும் நடந்த நிலையில முழுமையான வாக்குப்பதிவு தகவலானது தற்போது வெளியாகிருக்கிறது. அதாவது மொத்தமாக 82.48% வாக்குகளானது பதிவாகி இருப்பதாக உறுதியான தகவலானது நமக்கு கிடைச்சிருக்கிறது. பொதுவா இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஆண் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 1,10,000க்கும் மேற்பட்ட ஆண் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி 1,20,000க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து வாக்குக்கு தகுதியா இருந்தாங்க. மாற்றுப்பாளையத்தை சேர்ந்த வரைக்கும் 29 பேர் என மொத்தம் 2,37,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்கான தகுதியை பெற்றிருந்த நிலையில அதன் அடிப்படையில தற்பொழுது ஆண்கள் வந்து 95,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் வந்து இந்த இடைத்தேர்தல வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி 99,000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் 15 மாற்றுப்பாளையத்தார் என மொத்தமாக 1,95,495 என வாக்குகள் வந்து பதிவாயிருக்கிறது. அதன் அடிப்படையில சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்குமானால் 82.48% சதவீத வாக்குகளானது பதிவாயிருக்கிறது. அதாவது கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில வந்து 81% வாக்குப்பதிவானது பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில 1% இந்த தர கூடுதலாக பெற்று 82.48% தற்பொழுது வாக்கு சதவீதமாக பெற்றிருக்கிறோம். கடந்த முறை நடைபெற்ற தேர்தலை ஒப்பிடும்போது இது ஒரு சதவீதம் கூடுதலா இருக்கு. போன தடவை 81% வாக்குப்பதிவானது ஃபைனலா கவுண்டிங் வந்த நிலையில தற்பொழுது 82.48% வாக்குப்பதிவானது தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது.